வணக்கம். நாம எல்லாருமே ஒரு விஷயத்த செய்யறதுக்கு எது பெஸ்டான வழின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? இன்னைக்கு நாம அதை கண்டுபிடிக்கிற ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த கணித முறைய பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வாங்க இதுக்குள்ள முழுசா இறங்கி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில நாம எப்பவுமே எதையாவது இன்னும் சிறப்பா செய்ய முயற்சி செஞ்சுட்டே இருக்கோம். ஆஃபீஸ்க்கு போறதுக்கு எது ஷார்ட்டஸ்ட் ரூட், எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இல்லனா கம்மியான நேரத்துல எப்படி நிறைய வேலையை முடிக்கிறதுன்னு தேடிட்டே இருக்கோம். இந்த தேடலுக்கு பேர் தான் ஆப்டிமைசேஷன். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருக்கலாம், ஆனா இது 100க்கு 100 உண்மை. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காகவே கால்குலஸ்ல ஒரு அற்புதமான கருவி இருக்கு. இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நாம ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வியை எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட ஒரு மெட்டல் ஷீட் இருக்கு. அதோட மூளைகளை வெட்டி மடிச்சு இதிலிருந்து நாம செய்யக்கூடியதிலேயே மிகப்பெரிய வால்யூம் கொண்ட ஒரு பெட்டியை எப்படி உருவாக்குறது? இதுக்கான விடையத்தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். நம்ம இந்த கதைக்கு ஒரு ஹீரோ இருக்காரு. அவரோட பேர் தான் டெரிவேட்டிவ். பேர் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அவரோட வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது ஒரு சூப்பர் பவர் உள்ள கருவி மாதிரி. இத இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு மலையில ஏறிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் அந்த பாதையோட சரிவு மாறிட்டே இருக்கும் இல்லையா? சில இடங்கள்ல ரொம்ப செங்குத்தா இருக்கும், சில இடங்கள்ல கிட்டத்தட்ட தட்டையா இருக்கும். இந்த சரிவு கண்டறிவான் கருவி நீங்க நிக்கிற எந்த ஒரு பாயிண்ட்லயும் அந்த பாதையோட சரிவு எவ்வளோன்னு துல்லியமா சொல்லும். கணித உலகத்துல இதத்தான் டெரிவேட்டிவ்னு சொல்றோம். ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஒரு வளைகோட்டோட எந்த ஒரு பாயிண்ட்லயும் அதோட மாற்றத்தோட வேகம் என்ன, அதாவது சரிவு என்னன்னு கண்டுபிடிக்க இது உதவுது. சுருக்கமா சொன்னா இது நம்ம சரிவு கண்டறிவான் கருவியோட அஃபிஷியல் பேரு. இப்போ நம்ம கையில இந்த சரிவு கண்டறிவான் இருக்கு. இத வச்சு நாம எந்த ஒரு பிரச்சனையோட நிலப்பரப்பையும் முழுசா புரிஞ்சிக்க முடியும். அது மேடா இருக்கா, பள்ளமா இருக்கா, இல்ல சமமா இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்லைட பாருங்க, ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். டெரிவேட்டிவ் பாசிட்டிவா இருந்தா நாம ஒரு மலையில ஏறுற மாதிரி ஃபங்க்ஷன் மேல போகுது. அதுவே நெகட்டிவா இருந்தா மலையிலிருந்து இறங்குற மாதிரி ஃபங்க்ஷன் கீழே வருது. ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இந்த அட்டவணை எல்லாத்தையும் ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லுது. பாசிட்டிவ்னா ஏற்றம், நெகட்டிவ்னா இறக்கம். ஆனா அந்த பூஜ்யம், அதுக்கு என்ன அர்த்தம்? அங்கதான் மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு. ஆமா, கரெக்ட். ஒரு மலையோட உச்சி எப்படி இருக்கும், இல்ல ஒரு பள்ளத்தாக்கோட அடிவாரம் எப்படி இருக்கும்? அது தட்டையா இருக்கும் இல்லையா? அந்த புள்ளிகள்ல சரிவே இருக்காது. அதாவது சரிவு பூஜ்யமா இருக்கும். அதனால ஒரு ஃபங்க்ஷனோட அதிகபட்ச அல்லது குறைந்தபட்ச மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா நாம அதோட சரிவு எங்க பூஜ்யமாகுதுன்னு தேடணும். இதுதான் இங்க மிக மிக முக்கியமான பாயிண்ட். சரி, தியரி எல்லாம் பேசியாச்சு. இப்போ நிஜமாவே ஒரு பிரச்சனையோட சிறந்த தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வழியை பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே சிம்பிளான 4 ஸ்டெப் தான். முதல்ல நம்ம பிரச்சனைய ஒரு கணித சமன்பாடா, அதாவது ஃபங்க்ஷனா மாத்தணும். ரெண்டாவதா அதோட டெரிவேட்டிவை கண்டுபிடிக்கணும். மூணாவதா அதை பூஜ்யத்துக்கு சமப்படுத்தி தட்டையான இடங்கள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கடைசியா அந்த இடங்கள்ல எது நமக்கு தேவையான உச்சி அல்லது பள்ளம்னு உறுதி செய்யணும். அவ்வளவுதான். நாம கண்டுபிடிச்சது உண்மையிலேயே உச்சிதானா இல்ல பள்ளமான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அதுக்கு தான் இந்த 2ஆம் வகைக்கெழு சோதனை இருக்கு. இத சோகமான முகம், சிரிக்கும் முகம்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். வளைகோடு கீழ்நோக்கி சோகமா இருந்தா அது உச்சி, மேல் நோக்கி சிரிக்கிற மாதிரி இருந்தா அது பள்ளம். இப்போ நாம இந்த கருவியோட உண்மையான பவரை பார்க்க போறோம். இது நம்ம ஆரம்பத்துல பார்த்த பெட்டி பிரச்சனையும் இன்னும் நம்ம உலகத்துல இருக்கிற எக்கச்சக்க பிரச்சனைகளையும் எப்படி தீர்க்குதுன்னு பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா? நம்ம பெட்டி பிரச்சனை. அந்த பெட்டியோட கன அளவுக்கான ஃபங்க்ஷனை உருவாக்கி அதோட டெரிவேட்டிவை பூஜ்யத்துக்கு சமப்படுத்தும் போது நாம ஒவ்வொரு மூலையிலையும் எவ்வளவு வெட்டணுங்கிற சரியான அளவு நமக்கு கிடைச்சிடுது. இதன் மூலமா நம்மால முடிஞ்ச வரைக்கும் மிகப்பெரிய பெட்டியை உருவாக்க முடியும். இதுதான் ஆப்டிமைசேஷனோட பவர். இதோட பயன்பாடு இதோட முடியல. உதாரணத்துக்கு ஒரு அமைதியான குளத்துல கல்ல போட்டா சிற்றலைகள் உருவாகும் இல்லையா? அந்த அலையோட பரப்பளவு ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளோ வேகமா விரிவடையுதுன்னு டெரிவேட்டிவ்ஸை வச்சு நம்மளால துல்லியமா கணக்கிட முடியும். பொருளாதாரத்துல இதோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனி தன்னோட லாபத்தை அதிகப்படுத்த எந்த வேலையில பொருட்களை விற்கணும்னு கண்டுபிடிக்க இது உதவுது. அதிகபட்ச வருவாய் எங்க கிடைக்கும், குறைந்தபட்ச செலவு எங்க வரும்னு கரெக்டா கண்டுபிடிக்க டெரிவேட்டிவ்ஸ் ஒரு முக்கியமான கருவி. இயற்பியல், இன்ஜினியரிங்னு பார்த்தா இதோட பயன்பாடுகள் எண்ணில் அடங்காதவை. ஒரு ராக்கெட்டோட சிறந்த பாதை எது, இல்ல இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி நகர்ந்துட்டே இருக்கிற 2 பொருட்களுக்கு, அதாவது ஒரு சிப்பாய்க்கும் ஹெலிகாப்டருக்கும் இடையிலான குறைந்தபட்ச தூரம் என்னவா இருக்கும்னு பல சிக்கலான கணக்குகளுக்கு இது தீர்வு சொல்லுது. நாம இதுவரைக்கும் பார்த்தது நுண்கணிதம், அதாவது கால்குலஸ்ங்கிற ஒரு பெரிய உலகத்தோட ஒரு சின்ன பகுதி தான். ஒரு சிம்பிளான சரியில கண்டுபிடிக்கிற கருவி எப்படி இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? தத்துவஞானி ஒயிட்ஹெட் சொன்ன மாதிரி கால்குலஸ்ங்கிறது இயற்கையோட ரகசியங்களை துறக்கிற ஒரு சாவி. மாற்றத்தையும் அந்த மாற்றத்தோட உச்சத்தையும் புரிஞ்சுக்க இது நமக்கு வழிகாட்டுது.
இப்போ இந்த சாவி உங்க கையில இருக்கு. இந்த ஆப்டிமைசேஷன்ங்கிற சிந்தனை முறைய நீங்க எங்க பயன்படுத்த போறீங்க? உங்க படிப்பு, வேலை இல்ல உங்க அன்றாட வாழ்க்கையில எதை நீங்க மிகச் சிறந்ததா மாத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க.